இப்போ குழந்தை பிறந்து எந்த வயசுல அக்ஷர அபியாசம் பண்ணணும்? தர்மசாஸ்திரம் என்ன சொல்லும்? ஜாதகர்மா முடிஞ்சது, பிறந்த உடனே 5 நாளைக்குள்ள எந்த நேரமாக இருந்தாலும் பண்ண சொல்லித்து, பேரு போட சொல்லித்து 11வது நாளைக்கு. 6வது மாதத்தில் அன்னப்பிராசனம். அதுக்கு முன்னாடி 3வது மாதத்துலேயே சூரியனை பார்க்க வைக்கணும் குழந்தைய. ஏன்னா ஒவ்வொரு இந்திரியங்களும் கரெக்டாக பாங்கா, உடலும் உள்ளமும் ரெண்டும் பாங்கா வளரணும். அதுக்கு வெளியில் இருக்கிற சூரிய வெளிச்சம் தெரியணும். அது நிஷ்கர்மணம்னு பேர். அதுக்கப்புறம் அதே 6ஆம் மாதத்தில் காதை குத்தணும். காதுக்கு மூக்குக்கு எல்லாம் போடணும். அங்கே எல்லாம் ஓட்ட வேணும், அவசியம். அது சரீர புஷ்டிக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, அழகுக்காக அதை பண்ண சொல்லிவிட்டு 5 வயசானா அக்ஷராபியாசம். ஏன் சொன்னார் தெரியுமோ? அந்தந்த பருவங்களில் அந்தந்த வளர்ச்சியில் சரீரத்தினுடைய வளர்ச்சியும் புத்தியினுடைய வளர்ச்சியும் அளவுகோலா வச்சு அந்த குழந்தை என்னென்ன காரியம் பண்ணினா சரியா இருக்கும்னு பார்க்கணும். விளையாடுற வயசில் விளையாட விடணும். 5 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு விளையாட்டு தான் வேணும். தன் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக விளையாட விடுறமே தவிர புத்திக்கு வேலையே கொடுக்கப்படாது. அதுவே தானாக ஒவ்வொன்றையும் விளையாடிண்டு இஷ்டத்துக்கு அந்தந்த இந்திரியங்களை பெருசாக்கிண்டே அபியாசம் பண்ணிகிட்டே வரதிருக்க, அது பின்னாடி வரக்கூடியதான யௌவனம் வரபோதோ, இளம வரபோதோ, வார்த்தைக்கும் வரபோதோ இந்த பரிச்சயம் இருக்கு பாருங்க, அந்த விளையாட்டினுடைய அடித்தளம் அது ரொம்ப பயன்படும் ஆரோக்கியத்துக்கு. அதனால் அப்பப்போ அருவா தேர்ந்து கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு காலை அங்கே வச்சு இங்கே வச்சு தன் இஷ்டத்துக்கு விளையாடி சந்தோஷப்பட்டுக்கிட்டே, சாதாரண நம்ம சந்தோஷப்படாததெல்லாம் சந்தோஷப்படும். இப்படி கையால் ஒரு அடி அடித்தா சிரிக்கும், இப்படி இந்த பக்கம் திரும்பினா சிரிக்கும், தலையை 2 ஆட்டினா சிரிக்கும். இப்படி அதுக்கு சந்தோஷமாக விடுறதுக்கு 5 வயசு வரைக்கும் விடணும். அது வரைக்கும் எந்த வித்தியும் அந்த குழந்தைக்கு ஏற்றவே விடாது, அவசியமே இல்லை. 5வது வயசில் அக்ஷராபியாசம், 4 முடிஞ்சு 5வது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். ஆயுர்வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? சின்ன குழந்தை 1 வயசு ஆயிருக்கு, நம்ம குழந்தைய போய் எடுத்துட்டோம், எடுத்துட்டா வந்து கொடுத்து நம்ம உடம்போடு ஒட்டி அந்த சூடு பட்ட உடனே அது ஏதோ தெரிஞ்சுன்னு விடுறது ஸ்பரிசத்தினால. அதனால் 2 நாள் ஆனால் மறுபடியும் நம்மள்கிட்டே வரும் கூப்பிட்டா, அப்புறம் 4 நாள் ஆனால் கூப்பிட்டா வரும். அப்போ அது தெரிஞ்சுக்கிறது ஆளையெல்லாம் தெரிஞ்சுக்கல, ஸ்பரிசம் வாயிலா எப்படி மிருகங்கள்லாம் தெரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பரிசத்தில் இந்த ஆசாமி எனக்கு ஹிதம்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. 2 வயசானவுடனே அந்த ஆசாமி வெளியூருக்கு போயிட்டான். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு வந்தான். தெரியவே அது அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு ஆறு போனால் அப்படி வரவே வராது. 3 வயசு ஆச்சு, அப்புறம் எங்கேயோ போயிட்டான், தெரியவே செய்யாது. 5 வயசானா தெரியும். அதனால மைண்டு வாங்கிக்கிற சக்தி வர்றது 5 வேணும். என்ன நாம சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த சொல்லிக் கொடுத்ததை அப்படியே வாங்கிட்டு மனசில் பதிய வச்சு அதை வாங்கி திருப்பி சொல்கிற சக்தி 5க்கு தான் வரும். இருக்கே சின்ன குழந்தைய கற்றுக்கிறோமே, நாங்கள்லாம் 1.5 வயசுலே பள்ளிக்கூடத்து விடுறோம், 2.5 ஒரு கிளாஸு, பே ஸ்கூல், அப்புறம் ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, இத்தனை விடுறோமே. குழந்தைகள்லாம் அழகாக சொல்கிறது, அந்த சொல்லெல்லாம் மனசில் வாங்கிட்டு பதிய வச்சு சொல்லதில்லை, அபியாசம். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறோம், என்ன வருது? அது வாங்கிக்கலையே, சொன்னதை அப்படியே வாங்கிக்கிறது, திருப்பி சொல்கிறது. அதுவா சொல்ல தெரியுமோ தெரியாது. அந்த மாதிரி அந்த சமயத்துல எல்லாம் மனசில் பதிய வைக்கிறதெல்லாம் மறந்து போகிறதுனால எப்போ பதிஞ்சால் மறக்காத ஒட்டுமோ அது 4 முடிஞ்சு 5வது வயசில் வர்றதுனால அக்ஷராபியாசம் 5வது வயசில் பண்ணால் வேஸ்ட் ஆகாது, 5க்கு முன்னாடி பண்ணால் வேஸ்ட் ஆகும். இப்போவே பார்த்துங்க, சின்ன குழந்தைக்கு இந்த இங்கிலீஷ் பாடத்தை எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கும், அது இஷ்டத்துக்கு வாயை சொந்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். மூச்சை வாங்கிட்டு அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சப்தத்தை போடும், அந்த சப்தமே எனக்கு ஒன்றும் தெரியாது, திருப்பி திருப்பி அந்த சப்தத்தை சொல்லி சொல்லி பழக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளாய் ஒரு 8 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த ரெய்மெல்லாம் அதுக்கு ஒன்றும் சரியாக தெரியாது, மனசில் வாங்கிக்காது, அது மரவும் செய்யாது. எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தைகளுக்கு எதை படிக்கணுமோ அந்த படிக்கிறதுக்கு எப்போ மனசில் பதிகிறதுக்கு பூர்ண சக்தி வருதோ அப்போ கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும்.
என்கிறதுனால 5 வயசில் தான் அக்ஷராபியாசம் பண்ணணும். அந்த அக்ஷராபியாசம் பண்ணுற போது நம்ம கல்ச்சரையும் கலந்து கொச்சையாக அக்ஷரங்களை பாஷைன்னா என்னது, என்னுடைய அபிப்பிராயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறது, அவருடைய அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறின்னு இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கருவிக்கு பாஷைன்னு பேர். அப்படி கொச்சையாக அந்த பாஷை இல்லாமல் ஆத்மீகமாகவும் மைண்டையும் பரிசுத்தம் பண்ணுற மாதிரி அதில் சொல்லுற போது பகவானுடைய பேர், அதுக்கு ஒரு தத்துவம் இப்படி வச்சுக்கிண்டே அக்ஷராபியாசத்தில் சேர்த்து விடுவா. ஹரிஸ்ரீ கணபதயே நமஹ அவிக்னமஸ்து, ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாயரி சித்தம், இப்படி சொல்லிக் கொடுப்பா. வெறும் எழுத்தில் இது. ஓம் ஹ்ரீம் நம சிவாயா சொன்னால் வேதம், நம சிவாஜ சிவதராஜ, ஒருத்தருக்கு பாக்கி இல்லாத ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆறா இருந்தால் கூட நம சிவாஜ சிவதராயஜ எங்கள் இடத்துலேருந்து சிவாய நம சிவாய எடுத்து அப்படியே ஓதுறா. வேதத்தை ஓதுறாள் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாயதி சித்தம், நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பர, அந்த சப்தத்தை எடுத்து ஓதுறா. அதனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அக்ஷராபியாசத்திலேயே வேதத்தினுடைய ஒரு வார்த்தை எடுத்து அதை அவனுக்கு ஓதி அவனை சுத்தம் பண்ணி அவனுடைய மனசையும் சுத்தம் பண்ணி அவன் நன்னா வாங்கிக்கிற சக்தியை வளர்த்துற போது அவனுக்கு கல்ச்சரோட ஒரு பண்போட அழகாக அந்த மூளையில் முதல்ல பதிகிற அக்ஷரம் இருக்க. அக்ஷரம்னா என்ன? க்ஷரம் நாசம், அக்ஷரம் அழியாத்தது, நாசம் இல்லாதது, அதே கூட்டுறார் அவர். அதுதான் அக்ஷராபியாசம்னு பேர். அந்த அக்ஷராபியாசத்தை அந்த 5 வயசில் பண்ணேன்னா அந்த குழந்தை நன்னா இருக்கும். சந்தர்ப்பத்துக்காக ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர் ஆண்டுகிட்டு இருந்தானே, அவெல்லாம் அந்த காலங்கள்லாம் 5 வயசில் தான் பள்ளிக்கூடத்துலேயே சேர்ப்பான். அக்ஷராபியாசம் ஆயிட்டு இந்த முன்னாடி அவசரமாக குழந்தைகளை சேர்த்து இப்போவே ஐஏஎஸ் பண்ணுங்கிற வேகம் அன்றைக்கி இருக்கலை. சின்னதுலேருந்து ஏதோ நல்ல காலம் இனி அந்த கர்ப்பத்தில் இருக்கிற போதே அதுக்கு ஏதோ அக்ஷராபியாசம் சொல்லி வெளியில் வந்த உடனே சேர்த்துக்கோ சொல்கிற அளவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஞ்ஞான வளர்ச்சியில். ஆனால் அதே அந்தூர்காரன் அந்தூரில் 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கே சேர்க்குறான். நாம் தான் முன்னேறிவிட்டோம், அவனை விட ஒருபடி மேலே 2.5 வயசுலேயே சேர்த்து விட்டோம். ஆனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல. அதில் இன்னொரு கஷ்டம் கூட இருக்குது. எதையெல்லாம் நாம் முக்கியமாக எதிர்பார்க்குறோமோ அதை அவனுக்கு கொடுக்குற போது எதெல்லாம் நாம் இழக்கிறோம் என்கிறத பார்க்காத கொடுக்குறோம். ஒரு நல்லதை நடைமுறைப்படுத்துகிற போது அதில் பல கெடுதல்கள் வரதை நம்ம அறியாமல் செய்து விடுறோம். சின்ன குழந்தை நிர்பந்தப்படுத்தி அருவா இஷ்டத்துக்கு இல்லாமல் விளையாடையும் விடாமல் தன்னிஷ்டத்துக்கு விளையாட விடாமல் அதுக்கு ஒரு சின்ன ரூமை கொடுத்து அதில் விளையாடுறதுக்கு அவா கொடுக்குற பொருளையும் வச்சுக்கிண்டு அதுக்குள்ளேயே விளையாட வச்சு அதுக்கப்புறம் விளையாடு இல்லைன்னா தூக்கம் பண்ணி கிட்டத்தட்ட நிர்பந்தப்படுத்தி சுதந்திரத்தை பறித்து அவளை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு புத்திக்கு அவரை மாற்றி விடுறதுங்கிறது அந்த குழந்தையினுடைய புத்திக்கும் சரீர வளர்ச்சிக்கும் இடையூறு. அது ஒரு தப்பு பண்ணுறோம். நாம் என்ன அதில் ரசிக்கிறோம் தெரியுமோ? குழந்தை சின்ன வயசுலேயே படிக்கிறது, வீட்டிலே இருக்கிறத விட அங்கே படித்தா நன்னாகும். இப்போ தான் 4 குழந்தைகளோட பழகினா இன்னும் வரும், வரவே வராது. எப்போது வரும் தெரியுமோ? அவருக்கு 5 வயசுக்கு மேலே வந்தால் போகிறோம், நன்னா பறிஞ்சு கொடுத்தா கடகடன்னு வரும் எல்லாம். அதுக்கு அபியாசத்தில் கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை இருக்குது. அது தெரிஞ்சுக்காரு. இப்படி ஒரு தப்பை நாம் ஏற்றுக்கிறோம் இந்த சின்ன விடத்தில். இன்னொரு தப்பு என்ன தெரியுமோ? அதனுடைய சரீரம் வளர்கிற போது எப்படி இருக்கணும்னா காற்று பிரகாசம் எல்லாம் படணும் உடம்பில். வெளியில் இருக்கிற காற்று படணும், வெளியில் இருக்கிற பிரகாசம் படணும். நம்ம கிராமாந்தரத்தில் இருக்கிறவெல்லாம் கிருஷ்ணபுஷ்டாங்கனும் அப்படி தளதளான்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த காற்றையும் கொள்ளும், அந்த வெயிலையும் கொள்ளுவா, அந்த மழையும் கொள்ளுவா, எல்லாத்தையும் இயற்கையோடு தன்னுடைய சரீரத்தை ஒத்து வைக்கும்படியாக பண்ணிவிடுவான். பயந்துட்டு ஒதுங்க மாட்டான். அது இந்த சின்ன வயசுலேயே கிடைச்சா ஒரு சக்தி. நாம் என்ன செய்கிறோம்? நகசிக பரியந்தம் ட்ரெஸ்ஸை போட்டு தலைக்கு தொப்பி, அப்புறம் கோட்டு, ஒரு டை, அதுக்கப்புறம் ஒரு இது குழாய் மாட்டுறது, அப்புறம் காலில் ஒரு ஷூ, அதுக்குள்ளே இன்னொன்று அதுக்கு மேலே போட்டு இத்தனையும் பண்ணி உள்ளே விசர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த விசர்ப்பில் கஷ்டப்படுவது திண்டாடி தெருவில் நிற்கும். அதெல்லாம் பரவாயில்லைன்னு நினச்சிக்கிண்டு அந்த குழந்தையை கஷ்டப்படுத்திட்டு அந்த குழந்தையை பார்த்து அப்பா அம்மா சந்தோஷப்படுறது, இப்போவே பெரிய ராஜா மாதிரி இருக்கான்னு. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சேர ஒசத்தி நினச்சிக்கிண்டு அதனால் வரக்கூடிய எதிர்நடையான விளைவுகளை சிந்திக்காமல் இருக்கிறது கூட
அந்த மாதிரி இதில் கஷ்டம்தான். அதனால் உண்மையாக 5 வயசு வரைக்கும் விளையாட விடணும் குழந்தைகளை அழகாக. அந்த விளையாட்டு பருவம் அது. அந்தந்த பருவங்களில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்க விட்டால் தான் அவனுடைய சிந்தனை கண்ணா பின்னா போகாது. ஏடா கண்ணா பின்னா போயிடும். இப்போவே பார்க்குறோமே, எல்லாம் 50க்கு மேலே தான் விளையாட வரான். கல்யாணமே 60க்கு மேலே பண்ணிக்கிறான். சம்பாதிக்கிறது எப்போ பண்ணிக்கிறான் தெரியல, சின்னதிலே பண்ணுறான். இப்படியெல்லாம் அதனுடைய தரங்களை எல்லாம் மாற்றி, சிந்தனையை மாற்றி எப்படி வளர்ந்து வருதோ, எந்தெந்த சூழலில், எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த தரத்தில், அதாவது சின்ன வயசு, இளம் வயசு, வயசு முதிர்ந்த வயசுங்கிற இடத்துல எல்லாம் நம்ம சரீரமும் மனசும் எப்படி இருக்குது, அதனுடைய தரத்தை பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி விளையாட்டு கொடுக்கலாம் என்கிறதான ஒரு சட்டத்திட்டம் பழைய காலத்தில் இருந்ததை அது நாம் மறந்து விட்டோம். அதனால தான் நாம் என்ன சொல்கிற வழக்கம் தெரியுமோ, முதியோர் கல்வி அப்படின்னு சொல்லுவோம். முதியோருக்கும் கல்வி கற்றுக்கலான்னு. முதியோர் என்ன, யாரு வேணா கல்வி கற்றுக்கலாம். என்ன கஷ்டம் தெரியுமோ, அந்த முதியோர்கிட்ட தாரணா சக்தி இல்லை, கிரகண சக்தி மட்டும் இருக்குது. சொல்லிக் கொடுத்தா வாங்கி பதிய வைக்காது, காதை மட்டும் கேட்கும். இந்த கல்வியில் நமக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு சொல்லுங்க? ஒரு லாபமும் இல்லை. அந்த முதியோர் கல்வி இல்லை. அவனே 60 வயசாச்சுன்னா வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரில் ஆடுற போது 60க்கு அப்புறம் பிறுபிறுப்பு ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. பழையபடி வேலை செய்கிறதுக்கு லாயக்கு இல்லை. அதை வச்சுருந்து சம்பளம் கொடுத்துட்டு திண்டாட முடியாது. அதுக்கு ஏதோ சாப்பிடத்துக்கு கொடுத்து அனுப்பி விடுவோன்னு அனுப்பினானோ. நாம் என்ன செய்கிறோம், 60க்கு அப்புறம் 90 வரைக்கும் முதியோர் கல்வி கற்றுக்கட்டும், கற்றுக்கட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் விளையாட்டாக போகிறதே தவிர அவருடைய வயசுக்கு தகுந்தபடி அப்படியே கிரகிக்காத கேட்டதில் வச்சுருந்து என்னெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படி கொடுத்தா அவனும் சந்தோஷப்படுவான், அவனுக்கும் சௌகரியம் இருக்கும். இப்படி பல இடையூறுகளை நல்ல எண்ணத்தில் செய்ய போய் அதை மட்டும் இல்லாமல் அதனால விளைவுகள், பின் விளைவுகளில் எதிரடையாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரொம்ப யோஜனை பண்ணாமலேயே அதை ஏற்றுக்கிறோம். அப்படி ஒரு தப்பான சிந்தனை நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. குழந்தைகளை 5 வயசில் தான் அக்ஷராபியாசத்தை வைக்கணும். முன்னாடி வச்சா சரியாக வராது, நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அதனால் அப்படி தான் வைக்கணும்.